டியூப் தமிழ் வணக்கம். ஈரான் 48 மணி நேரங்களில் ஹோர்முஸ் நீரிணையை திறக்க வேண்டும், இல்லாவிட்டால் என்ன செய்வீர்கள், நரக கதவை திறப்பேன் என்று டொனால்ட் ட்ரம்ப் கூறியிருக்கின்றார். நரகம் எங்கிருந்து வரப்போகின்றது? இஸ்ரேலினுடைய விமானங்கள் தயார் நிலையில் நிற்கின்றன. இவர்கள் என்ன செய்ய போகின்றார்கள்? ஈரானினுடைய சக்தி வள கட்டமைப்புகள், எரிவாயு நிலையங்கள், ஆயில் சுத்திகரிப்பு நிலையங்கள் அனைத்தையும் தரைமட்டமாக்கி ஒன்றுமே இல்லாமல் செய்கின்ற கற்காலத்திற்கு ஈரானை கொண்டு செல்லுகின்ற தாக்குதலை பொற்காலத்தை கண்டு கொண்டிருக்கின்ற அமெரிக்க அதிபரின் கம்பெனி நடத்தி முடிக்க போவதாக கூறியிருக்கின்றது. 48 மணி நேரங்கள் காலக்கெடு. இதற்கு முன்னரும் டொனால்ட் ட்ரம்ப் ஒரு 48 மணி நேரங்கள், பின்னர் 5 நாட்கள், அதன் பின்னர் 10 தினங்கள், இப்பொழுது மறுபடியும் 48 மணி நேரம் என்று காலக்கெடுவை வழங்கியிருக்கின்றார். ஆனால் இந்த காலக்கெடு வழங்கிய நேரம் வரை அமெரிக்காவின் காணாமல் போன விமானியினுடைய கதை என்ன என்பது இன்னமும் தெரியாமலே இருக்கின்றது. இந்த நிலையில் ஈரானுடைய பொருளாதார இதய பகுதிகள், அணுசக்தி நிலையங்களுக்கு அருகில் இஸ்ரேல் குண்டு வீசி பரிசோதனைகளை நடத்தி இருக்கின்றது. மெக்ஸ்கார் ஸ்பெஷல் பெட்ரோ கெமிக்கல் சோன் என்று கூறப்படுகின்ற ஈரானுடைய ஆயில் எரிவாயு சுத்திகரிப்பு நிலையங்கள் இருக்கின்ற ஈரானிய பொருளாதாரத்தினுடைய இதய பகுதியாக இருக்கின்ற இடத்தின் 3 முக்கிய கட்டமைப்புகளின் மீது இஸ்ரேல் தாக்குதலை நடத்தி இருக்கின்றது. அதுபோல புஷர் அணு மின் நிலையத்திற்கு அருகாமையிலும் தாக்குதல் நடைபெற்றிருக்கின்றது. ஒருவர் கொல்லப்பட்டதாக ஈரான் செய்தி தெரிவிக்கின்றது. மசார் பெட்ரோ கெமிக்கல் மண்டலம் ஈரானுடைய ஏற்றுமதி வருமானத்தில் மிகப்பெரிய வருமானத்தை தருகின்ற இடமாக இருக்கின்றது. இதை குறிவைத்திருக்கின்றார் டொனால்ட் ட்ரம்ப். அவரை பொறுத்தவரையில் ஒன்றை குறிப்பிடுகின்றார். ஈரானுடைய பாலங்கள், மின்சார நிலையங்கள், எரிசக்தி கட்டமைப்புகள் போன்றவற்றை குறிவைத்து தாக்குதலை நடத்துவேன் என்று அவர் குறிப்பிடுகின்றார். இந்த தாக்குதல் நடைபெறுமாக இருந்தால் ஈரானுடைய பொருளாதாரம் முற்றாக முழங்காலுடன் முறித்து கிடத்தப்பட்டுவிடும் என்பது அமெரிக்காவினுடைய கருத்தாகும். எனவே இந்த போரானது ஒரு வர்த்தக போர் போல இப்பொழுது மாற்றமடைந்திருக்கின்றது. லெபனானிலும் நிலைமை மோசமடைந்து கொண்டு செல்லுகின்றது. லெபனானில் இருக்கும் அமெரிக்கர்களை எல்லாம் அங்கிருந்து உடனடியாக வெளியேறும்படி அமெரிக்கா அதிரடி அறிவிப்பை வெளியிட்டு இருக்கின்றது. லெபனானில் இருக்கின்ற அமெரிக்க பல்கலைக்கழகங்களின் மீது தாக்குதல் நடத்த வேண்டாம், தாக்குதல் நடத்தினால் விளைவுகள் விபரீதமாகும் என்றும் டொனால்ட் ட்ரம்ப் எச்சரித்திருக்கின்றார். இதேவேளை ஈரானில் மறைந்திருப்பதாக கருதப்படுகின்ற அமெரிக்க விமானியை மீட்பதற்காக சென்ற 2 ஹெலிகாப்டர்கள் ஈரானினுடைய தாக்குதலை சந்தித்த நிலையில் அதற்குள் இருந்த அமெரிக்க படை வீரர்கள் படுகாயமடைந்த நிலையில் கீழே விழுந்து விடாமல் 2ம் தப்பி வந்து சேர்ந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஆகவே இந்த விமானி இருக்கின்ற இடத்தினுடைய தகவல் சிக்னல் கிடைத்திருக்க வேண்டும் என்கின்ற ஒரு கருத்து நிலவுகின்றது. அவரிடம் இருக்கின்ற ஒரு சிறப்பு கருவியின் மூலமாக தான் இருக்கும் இடத்தை அவர் அறிவிக்க முடியும். ஆனால் அவர் இருக்கும் இடம் போல வேறு சில இடங்களில் போக்கு காட்டி உண்மையான இடத்தை நோக்கி அவர்கள் செல்ல போகின்றார்களா என்பது தெரியவில்லை. ஆனால் எந்த நேரமும் எதுவும் நடக்கலாம் என்ற அளவில் இந்த விவகாரம் தொங்கி நிற்கின்றது. அதேவேளை அமெரிக்கா ஒரே நாளில் 2 விமானங்களை இழந்தது விபத்து என்று கூற முடியாத அளவிற்கு விவகாரத்தை போட்டுடைத்து விட்டது. இது அமெரிக்காவிற்கு பலத்த அவமானத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது என்பதையும் மறுக்க முடியாது. காணாமல் போனவரை இஸ்ரேல், அமெரிக்கா ஒரு பிரிவாகவும் ஈரான் இன்னொரு பிரிவாகவும் 3 தளங்களில் தேடிக்கொண்டிருக்கின்றார்கள். அவரை யார் பிடிக்கப் போகின்றார் என்கின்ற போட்டியும் இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அமெரிக்காவினுடைய F-15E ஸ்ட்ரைக் ஈகிள் அணு ஆயுதம் சுமந்து செல்லுகின்ற ஒரு விமானம் என்பதும் நீண்ட தூரம் பறக்கக்கூடியது என்பதும் குறிப்பிடத்தக்கது. அடுத்த விமானம் A-10 தண்டர்போல்ட் காட்டு பன்றி என்று கூறப்படுவது. இந்த விமானம் ஒரு நிமிடத்தில் 3600 தோட்டாக்களை பறக்க வைக்கக்கூடிய ஆற்றல் பொருந்தியது. இவைகள் 2ம் சிக்கப்பட்டதுதான் போர்க்களத்தில் பலத்த சிக்கலை ஏற்படுத்தி இருக்கின்றது. இதில் ஒரு விமானி தனது புத்தி சாதுரியத்தால் குவைத் எல்லை வரை எரிந்தபடி விமானத்தில் வந்து அங்கிருந்து பரசூட்டில் பாய்ந்து தப்பி இருக்கின்றார் என்று கூறப்படுகின்றது. இதேவேளை சேதமடைந்த 2 ஹெலிகாப்டர்களும் பிளாக் ஹவாக் ஹெலிகாப்டர்கள் என்று கூறப்படுகின்றது. இந்த நிலையில் ஆஸ்திரேலியாவில் இருந்து வெளிவரும் ABC நியூஸில் இருந்து ஜான் லியோன்ஸ் பிரபல ராணுவ ஆய்வாளர் தகவல் தருகின்ற பொழுது டொனால்ட் ட்ரம்பினுடைய பதவி காலத்தில் இந்த விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டது மிக முக்கியமான ஒரு திருப்பு முனையாக அமைய போவதாக தெரிவிக்கின்றார். அமெரிக்கா இந்த போருக்குள் ஆழமாக இறங்க போகின்றதா, இல்லை இத்துடன் நிறுத்த
நிறுத்தி கொண்டு வெளியே போக போகின்றதா என்று கேட்டிருந்தார். ஆனால் இப்பொழுது அமெரிக்கா போருக்குள் ஆழ ஊடுருவி இறங்குவதற்கான வேலைகளை செய்து கொண்டிருக்கின்றது. இரண்டாவதாக, ஏற்கனவே இந்த போருக்கு பெரும் பணம் செலவீடு செய்யப்பட்டு வெற்றியை எட்டி தொடாமல் பின்னடைவை கண்டிருப்பதனால் அமெரிக்க மக்கள் மிகவும் மனச்சோர்வு அடைந்திருக்கின்றார்கள். அவர்களுடைய மனச்சோர்விற்கு அடுத்தபடியாக போரை பெருப்பிக்க போகின்றார்களா இல்லை போரை நிறுத்த போகின்றார்களா என்றால், அமெரிக்க மக்கள் போரை நிறுத்திவிடுங்கள், வீணான வேலை வேண்டாம் என்று கூறினாலும் இப்பொழுது நிலைமை அப்படியாக இல்லை. இது ஒரு ஈகோ பிரச்சனையாக மாறி போரை ஆழமாக கொண்டு செல்லுகின்ற இடம் நோக்கி விரைந்து கொண்டிருக்கின்றது. படிப்படியாக இந்த போர் விரிவடைந்து செல்லுகின்றது. ஒவ்வொரு வாரமும் சென்ற வாரத்தை விட இந்த வாரம் பெரிதாக விரிவடைந்து காணப்படுகின்றது. எனவேதான் இது ஆபத்தான இடத்தை நோக்கி செல்வதாக அவர் குறிப்பிடுகின்றார். இந்த இடத்தில் மிக முக்கியமான விடயம், ஈரான் தரப்பில் இருந்தும் அமெரிக்க தரப்பில் இருந்தும் டயலாக் என்று கூறக்கூடிய கவனமாக வார்த்தைகளை சொல்லாமல் ஒருவரை ஒருவர் கோபமூட்டுகின்ற வார்த்தைகளை பிரயோகமாக செய்து வருகின்றார்கள். இந்த வார்த்தைகள் தலைவர்களுக்கு மட்டுமல்ல பொதுமக்கள் மன்றிலும் எதிரொலித்துக் கொண்டிருக்கின்றன. இதனால் இந்த போரை நிறுத்த முடியாத அளவிற்கு வசன பிரயோகங்கள் இரண்டு தரப்பிலும் பேசப்பட்டு முடித்துவிட்டன. எனவேதான் இதை தீர்த்து நிறுத்துவதற்கு யாராலும் முடியாமல் இருக்கின்றது. சீனா போன்ற வல்லரசுகளினாலும் முடியாமல் இருக்கின்றது. விவகாரம் பனிமலையில் சறுக்கியது போல ஆபத்தான இடம் நோக்கி தொடர்ந்து சறுக்கி செல்லுகின்றது. ஒரு நிமிடத்தை போல மறு நிமிடம் இல்லாமல் எல்லாமே பரபரப்பாக இருக்கின்றது. தொடர்ந்து இணைந்திருங்கள். மேலும் சூடான செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. விமானியை கண்டுபிடிப்பார்களா? அந்த விவகாரம் உச்சத்தில் இருக்கின்றது. தாக்குதல் என்ன நடைபெறப் போகின்றது? ஈரானுடைய பதிலடி என்ன? அமெரிக்காவினுடைய தொழில் நிறுவனங்களின் மீது தாக்குதல் ஆரம்பித்து விட்டது. அதேவேளை குவாசிம் சொலைமானியினுடைய உறவினரை அமெரிக்காவில் அவருடைய குடியுரிமையை பறித்து கைது செய்து விட்டார்கள். இப்படியான நிலைமைகள் எல்லாம் விட்டு கொடுக்காத வகையில் நீண்டு செல்லுகின்ற காரணத்தினால் என்ன நடைபெறப் போகின்றது என்பதை தொடர்ந்து கவனிக்க வேண்டியதாக இருக்கின்றது. இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை. வணக்கம் உறவுகளே.